ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு வெஜ் ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்ய போறேன். இதை வீட்லயே எப்படி செய்யறது ஈஸியா அப்படின்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பாஸ்தாவை நம்ம வீட்லயே செஞ்சு கொடுத்தா ஆரோக்கியமா இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வெஜ் ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்ய போகிறேன். அதுக்கு கேரட், கேப்சிகம், பச்சை பட்டாணி உரித்து வச்சுருக்கேன். அதை வேக வச்சு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். வேகிறதுக்கு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிட்ருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கேப்சிகமும் பொடியாக கட் பண்ணிக்கணும். இப்போ பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்ருக்கேன். எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு எடுத்துட்ருக்கேன். கொதிக்கிற இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். வேகட்டும். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். பட்டர் இந்த மாதிரி 2 கியூப் அளவுக்கு எடுத்துகிட்ருக்கேன். இது ஒரு 25-30 கிராம்ஸ் இருக்கும். இது செடார் சீஸ் வாங்கி வச்சுருக்கேன். இதை நம்ம துருவிக்கலாம். இவ்வளோ பொடியாக கட் பண்ண கேரட் 1 கப் அளவுக்கு, கேப்சிகமும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். ஒரு பெரிய கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி ஒரு 30 கிராம்ஸ் அளவுக்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வேக வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தாள் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதுவும் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ரெட் கேப்சிகம் அதையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அது ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மைதா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பால் வந்து ஒரு 200 ml எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆரிகானோ, இட்டாலியன் சீசனிங் இந்த 2 மசாலாவையும் எடுத்து வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். அதில் கேரட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாஸ்தா வெந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் வதங்கிருச்சு. இப்போது கேப்சிகம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு பாஸ்தாவுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வேகக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதோட பச்சை மிளகாய் 3 சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போது ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். எடுத்து வச்ச பட்டர் சேர்த்து கரையட்டும். பட்டர் கரைஞ்சிருச்சு. இப்போ மைதா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதில் பாலை சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்து நல்லா கரைச்சி விடணும். இப்போ இன்னும் கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 150 ml அளவுக்கு சேர்த்துக்கலாம். இன்னும் நிறைய பாஸ்தா, அதனால் நமக்கு ஒயிட் சாஸ் பத்தாது, அதனால் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம்.
ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். இதோட வேக வச்சு வடித்து வச்சுருக்கிற பாஸ்தாவையும் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இது கூட ஆரிகேனோ சேர்த்துக்கலாம். ஆரிகேனோலாம் ஆப்ஷனல் தான். இட்டாலியன் சீசனிங்கும் இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னா இதோட சீஸையும் சேர்த்துட்டு நல்லா குருவின சீஸு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்ருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்து இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. குட்டி பையன் சத்தம் போட்டுகிட்டே இருக்கான். அருமையாக நமக்கு வீட்டிலையே ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நல்லா க்ரீமியாக இருக்குது. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா உப்பு, அந்த சீசனிங்கோட ஃப்ளேவர் எல்லாமே ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களை ரீச் ஆகும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.